நேத்து வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ், சாராயம் குடிக்கிறான்ல கள்ளு கடையில உட்காந்துக்கிட்டு. இப்பெல்லாம் எங்க இருக்கு கள்ளு கடை? டாஸ்மாக் கடையில உட்காந்துக்கிட்டு சாராயம் குடிக்கிறீங்கல்ல, குடிக்கிறாங்கல்ல. அப்படி குடிக்கும் போது நிறைய பேர் உண்மையா பேசுறானா, ஆனா நீதிமன்றத்துல பைபிளை வச்சுக்கிட்டு, குரானை வச்சுக்கிட்டு, பகவத்கீதை வச்சுக்கிட்டு போய் பேசுறாங்க. சாராயத்தை வச்சுக்கிட்டு உண்மை பேசுறான். பயங்கர சிந்தனையா இருந்ததுங்க இது எனக்கு. யோசிச்சு பாருங்களேன். குணம் என்பது என்ன தெரியுமா? படிச்சா தெரியுதுங்க நமக்கு இதெல்லாம் என்னன்னு. குணம் என்பது என்ன தெரியுமா? இப்ப நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட பேசுறேன், நீங்க மாறிட்டீங்கன்னா, நீங்க இதுக்கு முன்னால இருந்தீங்கல்ல அது இல்ல, நீங்க மாறிட்டு இருக்கிறீங்கல்ல அதான் நீங்க. குணம் என்பது மாறாது, மாறினால் அதுதான் உங்கள் குணம். இது எனக்கு தெரிகிறது, படித்தால் தெரிகிறது. படித்தால் மனம் சுத்தமாகிறது. அந்த ருசி என் மனதை சுத்தப்படுத்துகிறது. இந்த உலகத்திலேயே கடத்த முடியாதது இரண்டு, ஒன்று வலி, மற்றொன்று ருசி. நான் கடத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். என்ன கர்வம் எனக்கு! என் தமிழ் எனக்கு தந்த கர்வத்தின் காரணமாக என் ருசியை நான் கடத்துகிறேன். நான் ஒரு கவிதையை கேட்டேன். எப்பவுமே ஏதாவது ஒரு நூலை வாசித்தால் என்ன செய்வேன்னா, பல நேரங்கள்ல என்னால ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்குள்ள அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கும், அது தியானம் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும், இன்னும் செய்ய முடியாது. அப்படியே நின்றுட்டு இருப்பேன். அந்த மாதிரி நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த கவிதைகள் இருக்கு இல்லையா, அந்த சொற்கள் இருக்கு இல்லையா, அதை அப்படியே மற்றவர்களுக்கு கடத்துகின்ற பொழுது ஒரு பேரின்பம் வருகிறது. ஏன் தெரியுமா? இன்னொரு மொழியில் இருக்கக்கூடிய சிந்தனையை வேறு மொழியில் உள்வாங்கி அதே பேரின்பத்தை முன்னால் இருக்கின்றவர்களுக்கு தருகின்ற சூட்சுமம் இருக்குல்ல, அது சாதாரணமானது இல்ல, அது ரொம்ப பலமானது. ஒருத்தர் ரொம்ப நொந்து போயிருக்கிறான். அப்படி நிறைய பேர் இந்த மீட்டிங்ல இருப்பீங்க. ரொம்ப நொந்து, அன்பு செய்ய ஒரு உயிர் இல்லை, ஒரு உயிர் அன்பு செலுத்துவதற்கு ஒரு உயிர். எவ்வளவு பெரிய பேரு தெரியுமா அது? அன்பை தரும் ஒரு உயிர். ஒருத்தன் இப்படி உருது கவிதை பாருங்க, இப்படி விரியுது. தகித்து இருக்கிறேன், தகித்து இருக்கிறேன், கடல் இருந்தாலும் விழுங்கி விடுவேன், என் கண்ணிற்கு ஒன்றும் தெரியவில்லை, காணல் நீராவது வராதா? அன்பு செய்ய யாரும் இல்லை பெண்ணே, வாயேன் ஒரு துரோகமாவது செய்துவிட்டு போ. துரோகமாவது செய்துவிட்டு போவதற்கு கேட்கிறான். தனிமை எவ்வளவு கொடுமையானது! ஒரு துரோகம் செய்கின்ற ஒரு உயிரையாவது வைத்திருப்பார்கள், அதுலயாவது பிஸியா இருப்பாங்கல்ல. அந்த விஷயத்தை யோசிச்சு யோசிச்சு பெண் குத்திக்கிட்டு இருப்பாங்க, அதுலயாவது அவங்க வாழ்க்கை ஓடிட்டு இருக்குல்ல. இப்படி சொல்கிறது அந்த கவிதை. ஒரு ஒரு அனுபவம் எனக்கு நேர்ந்தது, நான் அதை உங்களிடத்தில் கடத்துகிறேன். ஒரு அனுபவம், ஒரு பிளாட்ஃபார்ம்ல நான் ஏதோ ஒரு ட்ரெயின்காக ஏதோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஒரு எழுத்தாளரை சந்தித்தேன். அந்த எழுத்தாளர் உணர்ச்சி வசப்படக்கூடியவர். எப்பொழுதுமே எழுத்தாளர்கள் அப்படித்தானே. அப்படி உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் இல்லை என்றால் அவர்கள் எழுத்தாளர்கள் இல்லை, வியாபாரிகள். எழுத்தாளர்கள் படைப்பாளர்கள்னால உணர்ச்சி வசப்படுவார். அவர் உண்மையான எழுத்தாளர். என்கிட்ட சொன்னார், பரவீன் ஒரு கவிதையை வாசித்தேன், எனக்கு எப்படி எழுதுறான் பாரு, ஒரு கவிஞன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் பேசிக்கிட்டே இருந்தார். கவிதையை சொல்லுன்னு, கவிதையை சொல்லு, உன் உணர்வை நான் பெற வேண்டும் என்றால் இந்த சொற்கள் போதாது, கவிதை சொல், அதில் நான் உணர்வடைகிறேன். சொல்லிட்டே இருந்தாருங்க. சொன்னவரு பாதி முடிக்கலைங்க, அவரால் முடிக்க முடியல. மறுபடியும் அப்புறம் போறாரு, மறுபடியும் வந்து நிக்கிறார். ஒரு பர்ஃபார்மன்ஸே நடந்தது அந்த பிளாட்ஃபார்ம்ல. போறாரு, மறுபடியும் வந்து நிக்கிறார். பின்னுக்கு போறார், முன்னுக்கு வரார், பின்னுக்கு போறார், முன்னுக்கு வரார், இந்த கவிதையை சொல்றதுக்கு. நான் அதை உள்வாங்கிட்டேன். பேரன்பிலே நிற்கிறேன். என்னிடத்துல எல்லாரும் கேட்பாங்க, நீங்க ஏன் மேடையில பேசும்போது பயப்படுறது இல்ல? உங்களுக்கு பயமே இல்லையா? இல்ல. ஏன் உங்களுக்கு பயம் இல்லைன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? அந்த ரகசியத்தை, எந்த மேடையிலும் சொல்லாத ரகசியத்தை சொல்லவா? நான் மேடையில் பேசுகின்ற பொழுது ஏன் பயப்படுவதில்லை தெரியுமா? அதற்கு எந்த கலப்படமும் இல்லாத என் குழந்தமைதான் காரணம். உங்கள் மீது நான் கொண்ட பேரன்புதான் காரணம்.
குழந்தைகள் பயப்படுவதே இல்லை. ஒரு நிலையில் நிற்பார்கள். அவர்கள் சில கொஸ்டினை கேட்பாங்க பாருங்க, ஆடி போயிருவீங்க. அது ரொம்ப நேர்மை இருக்கும். சாதாரணமா தான் கேட்பாங்க, பயங்கர நேர்மை இருக்கும். அந்த நேர்மையில் தான் நான் ஒவ்வொரு சொல்லையும் அணுகுகிறேன். அது அப்படியே உங்களுக்கு கடத்த முடிஞ்சா அந்த பரவசத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு காட்சி, இயேசு கிறிஸ்துவை சிறையில் அறைகிறார்கள். அந்த சிலுவையில் அறைந்த இயேசு கிறிஸ்துவை கீழிருந்து பார்க்கிறான் ஒரு கவிஞன். இது ஒரு லெபனான் கவிஞனுடைய கவிதை. அவன் பார்க்கிறான், ஒரு ஆட்டுக்குட்டி போல் யாரோ செய்த பாவத்திற்காக தன்னை பலி கொடுத்த ஒரு மனிதன். அவர் சாமி, தீர்க்கதரிசி, கடவுள் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், ஒரு கருணை அறையப்பட்டிருக்கு. அதை எழுதுறாங்க ஒருத்தன். உண்மையா நான் சொல்றேன், நீங்க 10 நாளா எத்தனையோ பேச்சுகளை கேட்கலாம். இந்த 10 நாளுக்கும் சேர்த்த ஒற்றை கவிதை போதும் இல்ல நமக்கு. ஒரு சொல் ஒரு சொல் ஒரு சொல் நிறைய பேர் பேசியிருக்காங்க. இது போதும் நான் நினைக்கிறேன். அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றால் இது போதுமானது. சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசுவை பார்க்கிறான் ஒரு கவிஞன். சொன்னான், அவருக்கு உடனே முள்முடி அப்படி உட்கார வைக்கிறான். முள்முடி பதிந்தவுடன் இந்த இடத்துல முள் குத்தி ரத்தம் வருது. இந்த இடத்துல ரத்தம் துளிர்க்குது. அதை பார்க்கிறான் படைப்பாளன். நான் சொல்லுகிறேன், அரசியல்வாதியோ மிகப்பெரிய ஞானிகளோ நமக்கு வழிகாட்டுகிறார்களோ இல்லையோ, ஒரு கவிதை, ஒரு சொல், ஒரு உணர்வு நம்மை வேறு நிலைக்கு அழைத்து செல்லும். இது உறுதி. ஆனால் அது நமக்கு வர வேண்டும். அந்த பரவசம் நமக்கு வர வேண்டும். பார்க்கிறான், அவன் எழுதுகிறான், இது என்ன கருணை உலகம், இது என்ன கருணை உலகம். முல்லை விதைத்தால் ரோஜா மலர்கிறது. ரத்தத்தை ரோஜாவா பார்க்க முடியுமாங்க? அது கருணையோடு வந்தால் அது ரோஜா தானே. அது கருணையுற்ற மனதில் இருந்து வருகிறது. இதை எழுதுகிறான் ஒரு கவிஞன். இது என்ன கருணையான உலகம், முல்லை விதைத்தால் ரோஜா அல்லவா மலர்கிறது. இதுதாங்க கவிதை, ஒரு மனதை பக்குவப்படுத்துகின்ற ஒரு எல்லை. நான் ஒரு சின்ன ஒரு வாசிப்பை வாசித்தேன். போன வருஷம் தான் ஒரு புத்தகம் வாங்கினீங்க. புத்தகங்களை ரொம்ப ஜாக்கிரதையா கையாளுங்க. ரொம்ப ஃபேமஸான புக்குங்கிறதுனால போய் வாங்குறீங்க. இது விற்பனையாளர்களுக்கு நான் சொல்லுவது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். எனக்கு அதை பற்றி எல்லாம் கவலை கிடையாது. அடுத்த முறை அழைப்பார்களோ என்கின்ற கவலையும் கிடையாது. ரொம்ப ஜாக்கிரதையா புக் வாங்குங்க. ஏன் தெரியுமா? யாரோ ஒருவருடைய அனுபவத்தில் உயர்ந்திருக்கக்கூடிய ஒன்றை கொண்டு போய் நீங்கள் போய் செலுத்த வேண்டியது இல்லை. வாசித்து வாசித்து அறிந்து கொண்டே வந்து அதிலிருந்து அனுபவங்கள் முகிழ்கின்ற பொழுது, அந்த நூல்களை போய் போய் தேடி தேடி வாங்குகின்ற பொழுதுதான் உண்மையான ஞானம், உண்மையான அறிவு நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா பல புத்தகத்தை வாங்கி வச்சிருப்பீங்க, படிக்க மாட்டீங்க, படிக்க முடியாது. புத்தகங்களை வாசிக்கின்ற பொழுது ஜாக்கிரதையா இருக்கணும். சில புத்தகங்கள் பேசும் நம்ம கிட்ட, சில புத்தகங்கள் நூல்கள் வீடுகள் போலங்க. சிலது உள்ள கூப்பிடும், சில காரியங்கள் அடிச்சுட்டே இருக்கு, திறக்கவே திறக்க. சிலது பூட்டு போட்டிருக்கோம், சாவியும் இருக்கும், திறந்தா பூட்டு திறக்க. சிலது உள்ள கூப்பிடும், கூப்பிடுற மாதிரி இருக்கா, நான் கொக்கி போட்டீங்கன்னா அப்படின்னு கேட்டு துரத்தி விட்டுரும். புக்ஸ் அப்படிதான். சிலது அழைத்து உட்கார வைத்து தேநீர் கொடுக்கும், சிலது சாப்பாடு போடும், சிலது ரொம்ப நேரம் நம்ம கிட்ட இன்பமா பேசிட்டு இருக்கோம், மற்றவர்களையும் உள்ளே அழைத்து கொண்டு வந்து அந்த இன்பத்தை பெறுவதற்கு வழி செய்யும். சில வீடுகள் போலத்தான் நூல்கள், கதவடைக்கின்ற நூல்கள் உண்டு. நான் வெறியா இருக்கேங்க இந்த கதவடைக்கிற நூல்களோட. புக்கை எடுத்து வாசிக்கும் போது சில புக்கு நம்ம கிட்ட பேசும். படிச்சிருவியா? நிறைய பேர் என்ன பண்றோம், மூடி வச்சிடறதுனாலதான் முழுமையா நூலை படிக்க முடியறது இல்ல. முழுமையா படிக்கணும்னா அந்த புக்கு கிட்ட நாம பேசல, படிக்கிறது தானே வாங்கணும், படிப்பேன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். புத்தகத்தை நாம் ஜெயிக்கிறோம், இல்லை என்றால் புத்தகம் நம்மை ஜெயிக்கிறது. புத்தகத்தை ஜெயிக்க விடாதீர்கள், படிச்சு கடந்துருங்க. இன்னும் ஒன்றை நான் போன வருஷமும் சொன்னதுதான், நினைவூட்டலுக்கு சொல்லுகிறேன். எந்த புத்தகத்தையும் நாம் காசு கொடுத்து வாங்கவே முடியாது. நாம் வாங்குவதெல்லாம் அச்சுக்கூலியும் பேப்பர் கூலியும் தானே தவிர
எந்த நூலையும் எந்த கொம்பனாலும் காசு கொடுத்து வாங்கிவிடவே முடியாது. சிந்தனைகளை எப்படி வாங்குவீர்கள்? சிந்தனைக்கு பணம் உண்டா? இல்லை. நான் ஒரு இங்கதான் அந்த புத்தகத்தை வாங்கினேன், பிரித்து பார்த்தேன். ஒரு கதை நன்றாக இருந்தது, பயன்படும் என்று வாங்கிக் கொண்டேன். அந்த ஒரு கதை தான் நன்றாக இருந்தது. ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் நான் அந்த புத்தகத்தை அவசரமாக படித்து விட்டு வந்து பேசினேன் அந்த புத்தகத்தை பற்றி. இப்பொழுதெல்லாம் பர்வீன் சுல்தானாவை புத்தக வெளியீட்டு விழாவுக்கு கூப்பிடுகின்றவர்கள் ஜாக்கிரதையாக கூப்பிடுங்கள். அவள் வாழ்க்கையில் நலனில் அக்கறை கொண்டவர்கள் தயவு செய்து கூப்பிடுங்கள். படிச்சுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்னதனாலே நம்பி நிறைய பேர் வாங்கிடலாம். ஒருத்தர் போன் பண்றாரு எனக்கு, மேடம் உங்க பேச்சு நல்லா இருந்துச்சுன்னு புக்கு வாங்கினேன், அது சுமாரா தான் இருக்கு, மரியாதையா 75 ரூபா கொடுத்துட்டு போங்க. என் அனுபவத்திற்குள் நின்று கொண்டு நீங்கள் அதை பார்க்காதீர்கள். உங்கள் அனுபவத்திற்குள் போக முடியுமா? அப்பொழுதுதான் உங்களால் அதை நீந்த முடியும். ருசி என்பது அதுதான். நீங்கள் ருசித்து பாருங்கள். நான் ஒரு கருத்தை சொல்லுகிறேன், அந்த கருத்து எனக்கு பிடித்தது. பிடித்த கருத்துக்கள் எனக்குள் பல்வேறு விதமான கிளைகளை பரப்புகின்றன என்று நான் சொல்லுகிறேன். ஒருத்தருக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா, இந்த பிரச்சனையினுடைய உச்சத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னுடைய குருவை போய் சந்திக்க போயிருக்கார். குருவை சந்திக்க போகின்ற பொழுது குரு சொன்னாராம், ஒரே வார்த்தை, ஆங்கிலத்தில் இருந்தது அந்த கதை, ஒரே வார்த்தையில், அவர் பேர் ஜோன்ஸ், டியர் ஜோன்ஸ், வாட்ச் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப். புரிஞ்சிருச்சா? வாட்ச் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப். உன்னுடைய அடுத்த அடியை கவனமாக நிதானி அப்படின்னு சொன்னாரு. இவனுக்கு போதல, அந்த சொல் போதல, வெளியில வந்துட்டான். குரு கேட்டார், உன்னுடைய பிரச்சனைக்கு இந்த சொல் போதவில்லையா? போதல, வெளியில வந்துட்டான். குரு ஒரு விளக்கம் தந்தார், புரிஞ்சிருச்சு. சொல் புரியாது, சொல்லுக்கு விளக்கம் இருந்தால் சொல் புரிகிறது. குரு சொன்னார், ராத்திரி 7 மணி ஆயிடுச்சு, எப்படி போவ? கார் வச்சிருக்கேன், போயிருவேன். இருட்டாயிடுச்சே, லைட் எரியும், என் கார்ல போயிருவேன். எவ்வளவு தூரம் இருக்கும் உங்க வீடு? இங்கிருந்து 70 கிலோமீட்டர். அப்படியா? உன் லைட் எவ்வளவு தூரம் காட்டும்? 2 அடி தான் காட்டும். 2 அடி காட்டுற வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு 70 கிலோமீட்டர் போக முடியும்னா அடுத்த அடியை நிதானிப்பதன் மூலமாக உன் இலக்கை அடைய முடியாதா என்று கேட்டாராம் குரு. என் சிந்தனை தூண்டப்படுகிறது. சிந்தனை தூண்டப்படுகின்ற பொழுது நான் ருசி அறிகிறேன். ருசியினுடைய உச்சத்தில் நின்று கொண்டு நான் அதை சிலாகிக்கின்ற பொழுது என் வாழ்க்கையில் தவறு நேரிடாமல் நான் பாதுகாக்கிறேன், என்னை நானே பாதுகாத்துக் கொள்கிறேன். இங்க பேச்சாளர்கள் இருக்காங்கல்ல, இங்க நிறைய பேர் இருக்காங்க, முக்கியமா சினிமா நடிகர்கள்லாம் இருக்காங்கல்ல, பர்ஃபார்மர்ஸ் இருக்காங்கல்ல, பர்ஃபார்மர்ஸ்க்கு சார்பா ஒரு ஒரு விஷயத்தை சிந்தனை உங்களுக்கு தூண்டிட்டு போயிடுறேன். அது நெருப்பு இருந்தால் பற்றிக்கொள்ளும். நான் எப்பவுமே என்ன சொல்றது தெரியுமா வழக்கம்? இதை சொல்வதற்கான துணிச்சல் நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பேச்சாளர்களில் யாருக்கு இருக்கிறது என்று தெரியாது. இருந்தவர்கள் பாக்கியசாலி. நான் இந்த உலகத்தில் நிறைய நாடுகளுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன், நிறைய பேசுறேன். என்னை நிறைய பேர் அழைக்கிறார்கள். காரணம் 2 தான். அந்த ரகசியத்தை சொல்லிடுறேன். 2 காரணம் தான். ஒன்று பலம், இன்னொன்று பலவீனம். எது பலம் தெரியுமா? நான் பேசினால் இத்தனை மக்களையும் உற்சாகப்படுத்த முடியும், அது என் பலம். என்னை போன்றவர்கள் பேசினால்தான் நீங்கள் உற்சாகம் அடைவீர்கள், அது உங்கள் பலவீனம். பலவீனமானவர்கள் இருக்கின்ற வரைக்கும் நாங்கள் மேடை ஏறிக்கொண்டுதான் இருப்போம். புரியுதா? சினிமாவை நம்பாதீங்க, இது ஒரு சிந்தனை. சினிமாவை கேளிக்கையா பாருங்க, அதுல வரத நம்பாதீங்க. உண்மையிலேயே அவர்கள் வாழ்க்கையில் ஏதேனும் சிறந்ததாக செய்திருந்தால் அதை பாருங்கள், அது தப்பில்லை. ஆனால் நிழலை பார்த்து நாம் முடிவு செய்கிறோமே, சிந்தனையற்ற இருக்கிறோமே. இங்க பாருங்க, ஒரு கதை. ஒரு ஊர்ல, இதெல்லாம் கொஞ்சம் பட்டிமன்ற பேச்சாளர்கள், என்னை மாதிரியான பேச்சாளர்களுக்கு நாமளே நமக்கு நெருப்பு வச்சுக்கிற மாதிரி. இத சொல்லி தராம வேற என்ன சொல்லி தர? என்கிட்ட கேட்டாங்க ஒரு வாட்டி, நான் வெளிப்படையா சொல்றேன். இந்த ஜல்லிக்கட்டு இருக்குல்ல, போயிருந்தேன் நான். 3 நாள் அங்கதான் இருந்தேன்.
என்ன காரியம் பண்ண தெரியுமா? பதிவு இருக்கு. குப்பை எடுத்த அந்த டிராபிக் சரி பண்றதுல கை கோத்துட்டு நின்ன. என்னால் முடிந்த ஒரு 40 குழந்தைகளுக்கு தான் என்னால பராமரிக்க முடிஞ்சது. 40 குழந்தைகளுக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்து ஓரளவு ரெடி பண்ண என்னால முடிஞ்சது. ஏன் கேட்ட, ஒருத்தர் கேட்டார், நீங்க எதுவும் பைட் கொடுக்கலையா, நீங்க எதுவும் பேசலையா, நீங்க இதை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே. நான் சொன்ன, இப்படி எழுச்சி கொண்ட கூட்டம் வர வேண்டும் என்பதற்காகத்தானே பேசிக் கொண்டிருக்கிறோம். எழுச்சி கொண்ட கூட்டம் வந்ததற்கு பிறகு எதற்கு பேசுவது? அங்க போய் அவர்களுக்கு ஊழியம் செய்வதுதான் எங்கள் வேலை. அதற்காகத்தானே பேசுகிறோம். சிந்தனைகள் தூண்டப்படுகின்ற பொழுது அங்கே போய் முகம் காட்டுகின்றவர்கள் சுயநலவாதிகள். அடையாளம் கண்டுபிடியுங்கள் தோழர்களே. யார் நமக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று அடையாளம் கண்டுபிடியுங்கள். யாருடைய பேச்சை கேளுங்கள் என்றால், உங்களை மனமகிழ்ச்சி படுத்துகின்றவர்கள் பேச்சை விட உங்களை சிந்தனை கூடாக கொண்டு செலுத்துகின்றவர்களுடைய பேச்சை கரம் பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த ருசியைத்தான் சொல்லித்தர வந்திருக்கிறேன். நமக்கு பாட்டன் பூட்டிக்கு ஒரு ருசி இருந்தது, இன்னைக்கு ருசி மாறிடுச்சு. கெட்ட வார்த்தை ஒண்ணு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சோத்து பண்டத்துக்கு மேல அலையறான். பீட்சான்னு பேர் அதுக்கு. சொல்ல அருவருப்பா இருக்கு. அது எப்படி திங்கிற நீ? 30 பேர் சேர்ந்து மூக்கு ஜல்லி சிந்தன மாதிரியே இருக்குன்னாரு ஒருத்தர். ரசனை போதா, இதான் வேலை. இப்படி தூண்டி விட்டுறணும், நெருப்பள்ளி போட்டுறணும். யாரோ ஒருவருடைய சிந்தனையை எப்ப பார்த்தாலும் அதையே சிந்திச்சிட்டு இருக்கிறது. யாரோ ஒருவன் செரித்த உணவை உண்பது போல் முடிஞ்சது கதை. அரைதான் சுயமான சிந்தனை. நான் பேசி நீங்கள் கேட்டு இருக்கலாம். சொல் சுகம் என்று நான் பேசி இருக்கிறேன். மரணம் சுகம், மரணித்தல் சுகம். தமிழ்ல நிறைய சொற்கள் உண்டு மரணத்துக்கு. செத்து போனான், காலமானான், இயற்கை எய்தினான், சிவ பதவி அடைந்தான், டிக்கெட் வாங்கினான், மண்டை போட்டான். இத்தனை சொல் இருக்குல்ல. இதுல எனக்கு பிடிச்ச சொல் இயற்கை எய்தினான், காலமானான். சாபாஷ், சரியான சொல்லுல. காலமாதல், காலமாதல், மரணம், காலமாதல். உள்ளுக்குள்ள அப்படியே டிராவல் பண்ண முடியுதுங்க. இங்கிலீஷ்ல கேட்டு பாருங்களேன். He passed away. Where? He passed away. Where he went? தமிழ் தான் சொல்லுது. இயற்கை எய்தினார், இயற்கையில போயிட்டாங்க. தமிழ் உயர்ந்தது. ஆனா இத்தனை சொல்லையும் தூக்கி சாப்பிடுற சொல். லெனின் மரணம் அடைந்த பொழுது அவன் தோழன் எழுதினானே, என் தோழன் இன்று காலை இத்தனை மணி அளவில் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டான். என்ன சொல்? சிந்திப்பதை நிறுத்திக் கொள்ளுதல் மரணம். உங்கள் சிந்தனைக்காக இந்த ருசி அப்படி போடுறேன். ஒரு சின்ன எறும்பு, 2 எறும்பு விஷயம் இருக்கு. எறும்பு சாதாரணமான விஷயம் இல்லைங்க, நம்மளை விட ரொம்ப புத்திசாலி அது. நம்ம கிருஷ்ணகுமார் தான் சொல்லுவாரு, நாய்க்கு 5 அறிவு, நண்டுக்கு 3 அறிவு, மீனுக்கு 2 அறிவு, மரத்துக்கு 1 அறிவு, மனுஷனை மட்டும் 6 அறிவு. இதை எந்த நாயும் இது வரைக்கும் ஏத்துக்கிட்டது கிடையாது. மனுஷனே சுத்துறான் அப்படின்னு பாரு. உண்மைதான் இல்ல? அதுக்கு அறிவு இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? உன் அறிவை வைத்துக்கொண்டு அதன் அறிவை எப்படி நீ லேபிள் போடுற? உனக்கு என்று ஒரு அறிவு இல்லையா? பாருங்க, நம்முடைய அறிவிலே உயர்ந்தது எறும்பு. சரியான விஷயங்க எறும்பு. நீங்க பாருங்களேன், யானை அப்படிதான். சரியான விஷயம். யானை முள் குத்தி செத்ததே இல்லை தெரியுமா உங்களுக்கு? நாம காட்டுல குடிச்சிட்டு போற பீர் பாட்டில் குத்திட்டு தான் சாவுமே தவிர முள்ளு குத்தி செத்ததே கிடையாது எந்த யானையும். யோசிச்சு பாக்குறேங்க நான். அது எவ்வளவு அவேர்னஸ் தெரியுமா அதுக்கு? அந்த எறும்பு ஒண்ணு இருந்துச்சான். அது ஒரு சின்ன கதை, உங்களுக்கு பழைய கதை உங்களுக்கு தெரியும். அது எறும்பு போய் ஒவ்வொரு அரிசியா எடுத்து போடும். சரியா? பட்டிமன்ற பேச்சாளர்கள் ரொம்ப கவனமா கேட்கணும் இந்த கதையை. நம்மளை பத்தி கதை. ஒரு எறும்பு இருந்துச்சு. அது போய் சோறு அரிசி கொண்டு போய் போட்டே இருந்துச்சு. கூட ஒரு வெட்டுக்கிளி. அந்த வெட்டுக்கிளி சூப்பரா பாடும். அது கிட்டார் வச்சுக்கிட்டு பாடிக்கிட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும்.
அந்த எறும்பு போய் சேர்த்துட்டு வந்துச்சு சோற. மழை காலம் வந்துச்சு, எங்கேயும் சோறு கிடைக்கல. இது வந்து நிக்குது இந்த வெட்டுக்கிளி. சோறு எடுத்துட்டு போகும்போது கேட்கும், எறும்பு கொடுத்துரும். இப்போ சோறு எடுத்துட்டு போல, அரிசி இல்ல, வெட்டுக்கிளிக்கு என்ன சாப்பாடுன்னு தெரியல, நிக்குது. சாப்பாடு பசிக்குது, குடு. இப்ப எறும்பு சொல்லிச்சு, நீயும் வெயில் காலத்துல உழைச்சி இருந்தா மழை காலத்துல நிம்மதியா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி. இது நீதி கதை. இவ்வளவு தூரம் தான் கதை. இப்ப அதை டெவலப் பண்றான் பாருங்க, எப்படி போறான் பாருங்க சிந்தனையில. அந்த வெட்டுக்கிளி என்ன பண்ணுச்சான், இப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்லச்சான். எறும்பு சொல்லிச்சான், மரியாதையா உன் கிட்டாரை என்கிட்ட கொடு, என் கூட வேலைக்கு வாங்கிச்சான். சரின்னு ஒரு 4-5 நாள் வேலைக்கு போச்சு வெட்டுக்கிளி. 6வது நாள் அது பிடிக்கல. பசியோட செத்தாலும் சாமியனை தவிர இந்த கிட்டார் வாசிக்கமெல்லாம் இருக்க மாட்டேன், மரியாதையா என் கிட்டாரை திருப்பி கொடுன்னு கேட்டான். எப்படியாவது போய் தொலை அப்படின்னு கிட்டாரை கொடுத்துருச்சு எறும்பு. கிட்டாரை வாங்கி வச்சுக்கிட்டு வாசிட்டு இருக்குது வெட்டுக்கிளி. எறும்பு ஓடிக்கிட்டே இருக்கு. அது வந்து கிட்டாரை ஆஃப் பண்ணும்போது எறும்பு ஸ்லோவா போகுது, கிட்டாரை வாசிக்கும் போது எறும்புகள் வேகமா போகுது. ஓ, சாயந்தரம் டீ டைம்ல பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுச்சு. நான் வாசிக்கும் போது உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கா? ஆமா. வாசிக்கலன்னா போர் அடிக்குது. அப்போ ஒரு ஒப்பந்தம் வச்சுக்கலாமா? என்ன, நீ எவ்வளவு சம்பாதிக்கிறியோ நான் வாசிட்டே இருப்பேன், அத 10% எனக்கு கொடுக்கணும். சரின்றுச்சா அந்த எறும்பு. அப்படி 100 எறும்பு கிட்ட பேசியிருக்கு. எல்லா எறும்பும் உழைக்க, இது மட்டும் கிட்டார் வாசிக்கிட்டே இருந்ததான். எல்லா எறும்புக்கும் 1 ரூபா, இதுக்கு மட்டும் 10 ரூபா. உங்களுக்கு எல்லாம் 1 ரூபா, எங்களுக்கு எல்லாம் 10 ரூபா. நாங்க கிட்டார் வாசிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறோம். சிந்தனைகள் வருகின்ற பொழுது, மற்றவர்களை ஏற்றம் தருகின்ற, மற்றவர்களிடமிருந்து ஒன்றை பெற்றுக் கொள்ளுகின்ற ஒரு விஷயம் வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை வசந்தத்தை எள்ளி தருகிறது. ஒன்று சொல்லுகிறேன், எது அத்தியாவசியமானதோ அதை செய்வதை விட எது ரொம்ப விருப்பமானதோ அதை செய்யுங்க. வெட்டுக்கிளி மாதிரி நிறைய சம்பாதிப்பீங்க. இப்போதான் பேசிட்டு வரேன், நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிக்க சொல்லாதீங்க பிள்ளைங்களை, எல்லாம் படிக்க சொல்லுங்க. நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிச்சீங்கன்னா நிறைய சம்பாதிக்கலாம். பிள்ளைகளா இருக்கீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நிறைய மார்க் வாங்கினீங்கன்னா நிறைய சம்பாதிக்கலாம். நல்லா படிச்சா நிறைய சம்பளம் கொடுக்கலாம். அவ்வளவுதான் வித்தியாசம். நம்முடைய வாழ்க்கையை நாம ஜெயிக்கணுங்க. எனக்கு தெரிகிறது நாம் ஜெயிக்க வேண்டும். ஏன் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால், தோத்துட்டா அடுத்தவன் நம்ம வாழ்க்கை முடிவு பண்ணுவான், ஜெயிச்சுட்டா நம்ம வாழ்க்கை நாமளே முடிவு பண்ணலாம். அவ்வளவுதான். சிந்தனை இவ்வளவுதான். சிந்தனையினுடைய ருசி இவ்வளவுதான். சிந்தனையினுடைய ருசி மேலே ஏறுகின்ற பொழுது என் வாழ்க்கையில் சில வளங்கள் எனக்கு கிடைக்கின்றன என்று மீண்டும் நான் சொல்லுகிறேன். நான் ஒரு 2 செய்திகளோடு நிறைவு செய்கிறேன். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு செய்தி. எப்பொழுதும் சிந்திக்கின்ற பொழுது அடுத்த நிலையில் சிந்தியுங்கள். அடுத்த நிலையில் சிந்திப்பது என்பதுதான் நமக்கான ஒரே வாய்ப்பு. எவன் ஈட்டி எறிந்திருந்தாலும் நம் சிந்தனையினூடாக அந்த ஈட்டியை நாம் தொலை தூரத்தில் இன்னும் எரிந்தாக வேண்டும். அந்த சிந்தனை நமக்கு இருக்கிறதா? நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்று பொருள். எக்ஸிஸ்டன்ஸ் என்பது வேறு, லிவிங் என்பது வேறு. நான் ஒரு கருத்து சொல்லுகிறேன். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாட்டு, நான் அதை சொல்லி நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன். ரொம்ப பிடித்தமான ஒரு பாட்டு. பாரதியை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. பாரதிதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கண்ணதாசன், இவர்கள் எல்லாருக்கும் முன்னால ஒரு கவி இருக்கிறார். அந்த கவியை நாம் அறிமுகம் செய்து கொள்ளவில்லை. அந்த கவிக்கு பேர்தான் ராமலிங்க வள்ளலார். ராமலிங்க வள்ளலார் என்ன கவி தெரியுமா? நம்ம பாரதியை சிலாகித்து பேசுகிறோம்ல, நான் இதோ இந்த மேடையில் சொல்லுகிறேன். எனக்கு ரொம்ப பிடித்த கவிதைகளில் முன்னால நிக்கிறவர் வள்ளுவர். சரியான போயிட்டுங்க அவரு. அவரை மாதிரி கவிதையில அவர் ஜெயிக்கவே முடியாதுங்க. அவருடைய கருத்துக்களில் தான் நாம் போகிறோமே தவிர அவருடைய கவிதை இன்பத்திற்குள் நாம் போவதே இல்லை. நான் ஒரு கருத்து சொல்லுகிறேன், ஒரே ஒரு பாட்டு சொல்லுகிறேன். இன்னைக்கு ராத்திரி என்னமா எழுதியிருக்கிறான் பார் மனுஷன் நினைக்கும் உங்களுக்கு. காட்சி, கவிதை என்பது காட்சியில் வரும். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. கவிதைங்க அது.
அது கருத்து மட்டுமல்ல, அது கவிதை. யோசிச்சு பாருங்க. தீயினால் சுட்ட புண் உள்ள ஆறும், வெளியில ஆறாது. புண்ணுனா ஆறிடுங்க, வடுனா ஆறாது. தீயினால் சுட்ட புண் உள்ள ஆறும். நாவினால் சுட்ட வடு, நாவினால் எதேனும் சொல்லிட்டீங்கன்னா அது மேல ஆறுன மாதிரி இருக்கும், ஆனா உள்ள புண்ணாவே இருக்குங்கிறான் வள்ளுவர். தீயினால் சுட்டது உள்ள ஆறிடும், மேல புண்ணா இருக்கும். ஆனால் வாயினால் சுட்டால் வெளியில ஆறிடும், ஆனா உள்ள ஆறாதுதான். கவிதைங்க இது. நமக்கான சிந்தனையை தூண்டுகின்ற கவிதை வள்ளுவனில் இருக்கிறது, கம்பனில் இருக்கிறது, சிலப்பதிகாரத்தில் இருக்கிறது, பாரதியில் இருக்கிறது, ராமலிங்க வள்ளலாரிடத்தில் இருக்கிறது. நான் இன்றைக்கு சாட்சியம் சொல்லுகிறேன். நான் அறிந்த புலவர்களில் கவிஞன் கவிதையின் ஆழத்திற்குள் கொண்டு போய் ஒரு முனையிலே நம்மை நிறுத்தி வைத்து விட முடியும் என்கின்ற கவிதைகளுக்கு சொந்தக்காரர் பாவேந்தர் பாரதிதாசன். யாருக்கும் அந்த ருசி தெரியல. ஏனென்றால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவரை நாம் பேசவே இல்லை. மொழிக்கான விஷயமாக ஒதுக்கி வைத்து விட்டோம் அவரை. கிடையாதுங்க. பாரதிதாசன் மிகப்பெரிய கவி. அதே மாதிரி தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நம்ம ஊர்ல தமிழ் பாடத்துல எழுதி வச்சிருக்கிறாங்க, என்ன பண்றது. மலேசியா போயிருந்த போது ஒரு பாட்டு போட்டார் ஒருத்தர், ரொம்ப நல்ல பாட்டு. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்னா, இது சீர்காழி கோவிந்தராஜன் பாட்டுனார். யோ, இது சீர்காழி கோவிந்தராஜன் பாடின பாட்டு. இதை எழுதினவர் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். 7ஆம் கிளாஸ்ல எழுதி வச்சிருக்கானே. புரட்சி தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் சின்ன பையிலே என்கின்ற பாடலை பாடியவர்னு எழுதி வச்சிருக்கான். எங்க போச்சுங்க நம்முடைய ருசி? நாம் ருசி அறியாமல் இருப்பதனால் யார் யாரோ எதையெல்லாம் சொல்லுகிறார்கள், அதையெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நான் ஒரு காட்சியை சொல்லுகிறேன் உங்களுக்கு. நான் இதை ரொம்ப சிலாகித்து சொல்லுவது வழக்கம். எனக்கு கனவு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப கனவு வைத்திருக்கிறேன். I have a dream அப்படின்னு ஒருத்தர் பேசி இருக்கிறார், மார்ட்டின் லூதர் கிங். போய் பேச்சு கேளுங்க. எனக்கும் கனவு இருக்கு, உங்களுக்கும் கனவு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கனவு என்ன தெரியுமா? லௌகீக கனவு தான். ஒரு பாட்டிலே சொல்லிவிட்டு போகிறேன். லௌகீக கனவு. வீடு வேண்டும், வாசல் வேண்டும், அழகிய சூழல் வேண்டும், குடும்பம் வேண்டும், தொழில் வேண்டும். இது எல்லோருக்குமான கனவு. பாரதிக்கும் இருந்தது. பாரதி பேச்சு கேட்டான். பாரதி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா அவன் காணவர்கள் விழி எறிந்து வானவரை அழைப்பர், ககன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர் என்பார் திரிகுட ராசப்ப கவிராயர். அப்படி அப்படி பார்த்தா வானத்துல இருந்து ஆட்கள் வந்துருவாங்களாம். அப்படி பாரதி இப்படி பார்த்தா பராசக்தி வந்துட்டான். பராசக்தி கிட்ட பாரதி கேட்டான், ஏய் பாரதி, I have one obligation. What do you want? காணி நிலம் வேண்டும் பராசக்தி. You want காணி நிலம்? Sanction. அடுத்த வார்த்தை, நம்ம காணி நிலம் வேணும்னு கேட்டோம், கொடுத்தாச்சுன்னா நம்ம போயிருவோம் தானே மாய முடிக்கிட்டு. பாரதி போல அடுத்த வார்த்தை கேட்டான், அங்கே தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். ஏய், சாங்ஷன். என்ன ஸ்பெசிபிகேஷன் பாருங்களேன். எப்பவுமே ரசனை என்பது என்ன தெரியுமா? ஸ்பெசிபிகேஷன். பொண்ணு எப்படி இருக்கு? அழகா இருக்கு. ஏய், இந்த படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இப்படியா சொல்லுவாங்க. சோறு எப்படி இருக்கு? செம்ம. என்னது இது? செம்ம, சூப்பரு. சொல்ல தெரியல பாருங்க. நமக்கு குழந்தைகளை கொஞ்சம் தெரியுதா? நமக்கு 3 வாரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பஜ்ஜி பஜ்ஜி புஜி புஜின்னு ஆயிடுத. சொல்லிலையே நம்ம கிட்ட. என் அம்மாமா கொஞ்சுவா என்ன, என் ஈரல் கொலையேம்பா, என் ஈரல் கொலையே, என் மரகதமே, என் சந்தன பெட்டி, என் சர்க்கரையே, என் வைரமே, என் வைடூரியமே, நான் பெத்த என் தாயே, என் உயிரே, என் கண் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவ நிறுத்த தெரியாது. நமக்கு வளர்றோமே, சொல்லிலையே நம்ம கிட்ட. பாரதி எப்படி கேட்கிறான் பாருங்க. காணி நிலம் கொடுத்தாச்சுன்னா பராசக்தி நில இங்க ஒரு பில்டிங் வேணும் எனக்கு. எப்படி வேணும்? பெயிண்ட் வந்து ஒயிட்ல இருக்கணும். ஓகே, அங்கே தூண் இருக்கணும். தூணில் அடங்கியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும், பங்களா. அப்புறம் இப்படி பார்க்கும்போது பொட்டல் காடெல்லாம் தெரியக்கூடாது. அதுக்கு
கேணி அருகினிலே தென்னை மர கீற்று, அப்படி தெரியணுமா? இளநீரும் கொடுத்துட்டா சாங்ஷன். இப்படி திரும்பி பார்க்கறான், 10-12 தென்னை மரம் பக்கத்தில் வேண்டும். சாங்ஷன். லைட்டிங் எஃபெக்ட் சொல்றாங்க. சாமி கிட்ட கும்பிடும் போது கூட நமக்கு ஒழுங்கா கேட்க தெரியுதா? தெரியலையே. பிச்சை தானங்க கேட்கிறோம். உண்மையா இல்லையா? பிச்சை கேட்கிறோமா இல்லையா? எங்க பாலவாயன் ஐயா சொல்லுவாரு, மசூதிக்கு போ, சர்ச்சுக்கு போ, கோயிலுக்கு போ, வெள்ள பிச்சைக்காரன் உட்காந்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா உள்ள ஓவர் கிரௌடு அப்படின்பது. நமக்கு கேட்கறதும் ஒழுங்கா கேட்க தெரியுதா? பிச்சை தான் கேட்கிறோம், ஒழுங்கா கேட்க தெரியும். அவன் எவ்வளவு கம்பீரமா கேட்கிறான் பாருங்க. அங்கே கேணி அருகினிலே தென்னை மர கீற்றும் இளநீரும், 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும். நல்ல முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேண்டும். ஜகஜகான்னு இருக்கக்கூடாது, இப்படி இதெல்லாம் வராது.